ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ஏந்திரிக்கும் போது நம்ம மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடும். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா, இப்பதானே படுத்தேன், ஐயோ இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா, எப்படா ஈவினிங் வரும்னு இப்படி நம்ம அதிகாலை அசதிய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா நாள் ராத்திரிக்கு பிளாஷ்பேக் போனோம்னா என்ன யோசிச்சுட்டு படுத்திருப்போம்? நாளை காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு ஒர்க்ல கொஞ்சம் பெண்டிங் டாஸ்க் இருக்கு அதையும் முடிக்கணும்னு மனசுக்குள்ள மைண்ட் மேப் எல்லாம் போட்டுட்டு 5:13க்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்போம். ஆனா அந்த அலாரம் அடிக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம்னு தள்ளி 5:34, 5:41, 6:08, 6:23, 6:46ன்னு அடுத்தடுத்து ஸ்னூஸ் போட்டு எந்திரிச்சா மணி 8 ஆகியிருக்கும். அப்புறம் எங்க ப்ரொடக்டிவா இருக்கிறது? எப்பவும் போல புலம்பலோட தான் எழுந்திருக்கணும். ஆனா சினிமால ஹீரோவோ ஹீரோயினோ தூங்கி எந்திரிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ற மாதிரி சீன்ல பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடுமே, அந்த மாதிரி உங்களுக்கும் ஓடினா கண்டிப்பா நீங்களும் வைபா இருப்பீங்கல்ல. அப்படி உங்க டேவை எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண நான் சொல்ல போற இந்த 10 சாங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு மோட்டிவேஷன் நிறைய தேவைப்படுது. அப்படி ஒரு சாங்கோட தான் டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மனிதன் படத்துல வர முன் செல்லடா முன்னே செல்லடா பாட்டை கேளுங்க. அதுலயும் குறிப்பா இந்த வரி, தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ உள்ளே சென்று நேசித்தால் அக்கடலும் முந்தன் தோழன்தான். கண்டிப்பா உங்களை ஒரு புது முயற்சியை எடுக்க வைக்கும். அடுத்து, வாழ்க்கையில பலரால ஏமாந்துட்டேன், அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னா படையப்பா படத்துல வர வெற்றி கொடிகட்டு பாட்டை கேளுங்க. ஒரு புது சக்திய உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமா இந்த வரி, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. இத கேட்டுட்டே எந்த வேலை பண்ணாலும் அதை சீக்கிரம் முடிக்கலாம். எனக்கு காலையிலேயே கொஞ்சம் வைபும் வேணும், மோட்டிவேஷனும் வேணும்னா அழகிய தமிழ் மகன் படத்துல வர எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே சாங்க கேளுங்க. வேற மாதிரி எனர்ஜி ஆயிருவீங்க. அதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் பயங்கரமா ஒரு அர்ச்சனையை போட்டுடலாம். அடுத்து, இன்னைக்கு ஒரு புடி, சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடி, என் மேனேஜருக்கு இருக்கு ஒரு அடின்னு ஒரு டாஸ்க சீக்கிரம் முடிக்கணும்ன்ற எனர்ஜி காலையிலேயே வேணும்னா விடாமுயற்சி படத்துல வர பத்திக்கிச்சு ஒரு ராட்சச தெரி பாட்டை கேளுங்க. நமக்கு ஹை எனர்ஜி கொடுக்க வரும் பாருங்க ஒரு வரி, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி நம்பிக்கை விடாமுயற்சின்னு விஸ்வரூப வெற்றி அடைஞ்ச ஃபீல மார்னிங்கே இந்த பாட்டு தரும். அடுத்து, பிரியாணி படத்துல வர எதிர்த்து நில் பாட்டு வரும்னு நினைச்சீங்கன்னா அதான் நீங்களே நினைச்சிட்டீங்களே, வேண்டாம். ஆனா அதே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சரோஜா படத்துல வர நிமிர்ந்து நில் பாட்டை கேளுங்க. இந்த வரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நிமிர்ந்து நில், துணிந்து செல், தொடங்குது உன் யுகம், நினைத்ததை நடத்திடு, நினைப்புதான் உன் பலம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எழுந்ததும் ஆட்டம் போட்டாலே நான் எனர்ஜி ஆகிருவேன்னா நீங்க கேட்க வேண்டியது பிரஷ் பண்ணிட்டே ஆட மாஸ்டர் படத்துல வர வாத்தி கம்மிங். என்ன இந்த பாட்டுல இருக்க ஒரே பிரச்சனை, கேட்க ஆரம்பிச்சா 3.5 நிமிஷம் பாட்டை 300 தடவைக்கு மேல கண்டினியூவா கேட்போம். இதே வைப்ல உங்க எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண 90s கிட்டோட வாத்தி கம்மிங் பாட்டுனா புதுப்பேட்டை வரியா சாங் தான். வரியா தாண்டி பெருசா வரி இல்லைனாலும் காலையில கேட்டா தனி வைபா இருக்கும். இந்த பிளேவர்லயே நல்ல லிரிக்ஸும் பீட்டும் சேர்ந்து பிரஷ் பண்ண கூட நம்ம மறந்து ஆடுற மாதிரி சச்சின் படத்துல வரும் பாருங்க வாடி வாடி சாங்கு. நான்லாம் வேலை கிடக்குது வேலை போடுறா ஒரு டான்ஸ்ன்னு தோசை சுடுற மம்மியோட சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுவேன். அப்புறம் அவங்க தோசை கரண்டியாலும் ஒன்று போடுவாங்க, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். அடுத்து, மார்னிங் ஒர்க்கோ காலேஜோ போக டிரைவிங் ஆர் டிராவல்ல இருக்கீங்கன்னா KGF படத்துல வர தீரா தீரா சாங் கேளுங்க. உங்க எனர்ஜிய 100 இல்ல 1000% இன்க்ரீஸ் பண்ணும். லைஃப்ல பெருசா ஏதாச்சும் சாதிக்கணும்னு தோணுங்க. கடைசியா இந்த ஒரு பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. காலையிலேயே ஒரு மஜா வைப்ல மாஸ் எனர்ஜியா உங்களை வச்சுக்க 5ஆவது படத்துல வர கத்தால கண்ணால பாட்டை கேளுங்க. அப்படியே டான்ஸ போட்டுட்டு எந்த வேலை செஞ்சாலும் மைண்டே ஃப்ரெஷ் ஆக்குற மாதிரியான மியூசிக் இதுல இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் உங்களை மார்னிங்கே எனர்ஜி ஆக்க நீங்க பிளேலிஸ்டா வச்சிருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.